அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. நம்ம வீடுகளில் ஏற்படக்கூடிய பணப்பற்றாக்குறையை சரி செய்வதற்காக நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை பயன்படுத்துவதன் மூலம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பணவரவை நாம் நம் வசம் ஈர்க்கலாம். ஆமாங்க, நம்ம எல்லார் வீட்லேயுமே சமையலறையில் ஏலக்காய் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படக்கூடியது தான் இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதைப் போல நிறைய ஆன்மீக குணங்களும் இருக்கின்றது. ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளாக, அதே போல் நம்முடைய மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருளாக, தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக இதை பல வகைகளில் நாம் பயன்படுத்தலாம். இருந்தாலும் இதை சமையலுக்கு பயன்படுத்துவதை விட ஆன்மீகத்தில் நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தும் பொழுது நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமானது நம்ம வீட்டிலேயே தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த வீண் விரைய செலவுகள் எல்லாம் வராது. முக்கியமாக பணம் ஒரு வீட்டில் தங்காமல் இருக்குதுன்னா அந்த இடத்துல நெகட்டிவிட்டி நிறைய இருக்குதுன்னு தான் அர்த்தம். அந்த நெகட்டிவிட்டி எந்த காரணத்தினால வேணாலும் இருக்கலாம். வீட்டோட வாஸ்து குறைபாடுனால இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட குணாதிசயங்களால் இருக்கலாம். எப்பொழுதும் நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறது, விளக்கு வச்சதுக்கப்புறம் அழறது, இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு வீட்டு பெண்மணி தினமும் செஞ்சிட்ருக்கிறாங்க. தன்னை நன்றாக பராமரிக்காமல் எப்பொழுதும் அழுது வடிஞ்ச முகத்தோட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னாலே லக்ஷ்மி அந்த வீட்டில் தங்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெண் அந்த வீட்டில் எப்படி இருக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டோட செல்வநிலை உயரும். அது மட்டும் இல்லாமல் பணத்தை நாம் எப்படி நடத்துகிறோம். ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்கள நம்ம எப்படி நடத்துவோம், அதே போல தான் பணத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தால் மட்டுமே அது நம் வீடுகளில் தங்கும். சில பேரெல்லாம் பணம் கையில் இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத பல பொருள்களை வீட்டில் வாங்கி குவிப்பாங்க. அப்படி இல்லாமல் பணத்தை நம்ம எப்படி தங்க நகைகள்லாம் ஒரு இடத்துல போட மாட்டோம், கண்ணா பின்னான்னு போட மாட்டோம். அதே போலவே அது ₹1 நாணயமாக இருந்தாலும் சரி, 50 காசாக இருந்தாலும் சரி, அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதே போல் தேவையானதுக்கு மட்டும் நாம் செலவுகள் செய்து பணத்தை நம்ம பராமரிக்கும் பட்சத்தில் அந்த பணம் நம்மை விட்டு போகவே போகாது. நம்மளை ஒருத்தவங்க நல்லா கவனிக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள விட்டு பிரிய மாட்டோம். நம்மளை அன்பாக நடத்துகிறாங்கன்னா நம்ம அவங்கள விட்டு பிரிய மாட்டோம். அதே நியதி பணத்துக்கும் பொருந்தும். இப்போ நம்ம இந்த பதிவில் 5 முக்கியமான விஷயங்கள், 5 முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 முக்கியமான இடங்களில் எப்பொழுதும் உங்கள் வீடுகளில் இந்த ஏலக்காய் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பணம் உங்களிடம் தங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நம்ம இதை செஞ்சதுக்கப்புறமும் நீங்களே கண்கூடாக ஏதோ ஒரு வகையில் பணம் சேர்றது. பணம் முன்னாடி மாதிரி தண்ணியாக செலவாக மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. வண்டி வாகனங்கள்லாம் பழுதாகாமல் இருக்குது, மின்சார பொருட்கள்லாம் பழுதாகாமல் இருக்குது அப்படின்ட்டு சில மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ வாங்க எந்தெந்த இடங்களில் நம்ம அந்த ஏலக்காயை வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்வாடிகள் சேட்டுகள்லாம் இருப்பாங்க. நீங்கள் பாரிஸு சவுகார்பேட்லாம் போனீங்கன்னா அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்பொழுதும் தங்களுடைய வாயில் ஏலக்காய் தங்களோட வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம் செய்வதற்கு. அவர்களுக்கு அந்த சொல் வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்க யாராவது அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணுறாங்க, இந்த விலைக்கு தாங்க அப்படின்னு நம்ம போய் பார்கெயின் பண்ணால் கூட அவங்க நம்மளை சமாளித்து பேசி அவங்க என்ன விலைக்கு விற்கணும்னு ஒரு பொருளை நினைக்கிறாங்களோ அதே விலைக்கு கஸ்டமர்ஸை வாங்க வச்சுடுவாங்க. ஸோ அந்த சொல்வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும். சரிங்களா? இப்போ வாங்க என்னென்ன இடங்கள்னு பார்த்துடலாம். முதல் முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஹால் தாங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் பவுலோ அல்லது ஒரு செராமிக் கப்போ அல்லது ஒரு மண் பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கை நிறைய ஏலக்காய், எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது, ஆனால் நல்ல வாசனையாக இருக்கணும்.
மற்றவர்கள் கண்களுக்கு தெரியும்படி இதை வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சோஃபாக்கு கீழேயோ அல்லது டேபிளுக்கு கீழேயோ ஏதாவது ஒரு மூலையில் இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது நம் பெரும்பாலான நேரத்தை ஹாலில் தான் செலவு செய்வோம். ஒரு நாளில் நம்ம சுவாசிக்கும் பொழுது இந்த ஏலக்காவோட நறுமணம் அந்த காற்றோடு கலந்து நாம் அதை நுகரும் பொழுது நல்ல ஒரு மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். மனசில் ஏற்படக்கூடிய கோபம், வெறுப்பு, அந்த சலிப்பு இதெல்லாம் மாறி நல்ல ஒரு அமைதியான சாந்தமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படி இருந்தாலே நம்ம தெளிவாக யோசிப்போம், கோபம் இருக்காது, தெளிவான யோசனை பிறக்கும். தெளிவான யோசனை பிறந்தாலே நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எளிதில் யோசித்து அதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிக்கலாம். அதை மாதிரி மற்றவங்க ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு அங்கே சோஃபாவில் அமரும்பொழுது இதனுடைய நறுமணம் அவங்களுடைய மனதையும் அமைதிப்படுத்துங்க. இரண்டாவது முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பர்ஸு தாங்க. பர்ஸோ அல்லது ஒரு ஹேண்ட்பேக்கோ, உங்களுடைய கணவரோட பர்ஸோ, பணத்தை வைத்து நம்ம பணம் பரிமாற்றம் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடங்களில் ஏலக்காயை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கல்லாப்பெட்டிலையும் நம்ம வைக்கலாம். நீங்கள் உங்கள் கணவர் தொழில் செய்கிறாரு அப்படின்னா அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பணம் வைக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையும் நீங்கள் ஏலக்காயை போட்டு வைப்பது நல்லது. ஸோ இதுதான் இரண்டாவது இடம். இந்த ஏலக்காயை நீங்கள் வைக்கும் பொழுது இதனுடைய நறுமணம் உங்கள் அந்த பர்ஸில் இருக்கிற வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சில நாட்களில் அது போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு நம்ம புது ஏலக்காயை அந்த இடத்தில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இது நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் வீட்டில் வைக்க போகிறது கிடையாதுங்க. அதற்கு பதிலாக நம்ம ஏலக்காயை பயன்படுத்தி ஒரு மை தயாரிக்க போகிறோம். நிறைய பேர் இந்த வசிய மை அப்படின்னாலே அது பயந்துடுறாங்க. அது மந்திரவாதிகள் மட்டும்தான் அதை செய்யணும், அதெல்லாம் ஆபத்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு 5 ஏலக்காய் அதோட பச்சை கற்பூரம் வச்சு அதை நம்ம எரிய வைக்கலாம். ஏலக்காயை நீங்கள் பொடி செய்து அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வச்சு நம்ம எரிய வச்சோன்னா அது நல்லா கருகிடும். அது கூட நம்ம ஒரு சொட்டு நெய் கலந்து நம்முடைய நெற்றியில் அல்லது நம்மளுடைய கழுத்தில் ஒரு சின்ன துளி வச்சாலே போதுமானது. அல்லது நம்ம உச்சந்தலையிலையும் அதை வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது ஒரு ராசி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும், ஒரு முகராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அனைவரும் உங்களுக்கு வசியமாவார்கள். வசியமாவார்கள்னால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. உங்களை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வராது. பணவசியம், ஜனவசியம் அனைத்துமே இது உண்டாக்குங்க. அடுத்து முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய வீட்டு நிலைவாசல். இத்தனை இடங்கள் நம்ம சொன்னோம், நீங்கள் அதில் செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லைங்க. உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் நேரம், நாள் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அப்போ உங்களுடைய நிலைவாசலில் கட்டினாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் இது கட்டின அடுத்த நாள்லேருந்தே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். ஒரு மஞ்சள் துணியோ அல்லது வெள்ளை நிற துணியோ எடுத்துக்கோங்க. அதில் 12 நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டுகளையும் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுடைய நிலைவாசலில் இதை கட்டுங்க. நிலைவாசலில் இந்த ஒரு பொருள் இருக்கும் பொழுது எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையவே நுழையாது. அதே போல் நம்ம ஒவ்வொரு முறை வீட்டுக்குள்ளார போகும்போதும் வெளியே போகும்போதும் அதனுடைய வாசனை நமக்கு நன்றாகவே. அதனாலே நம்முடைய மனசு எப்பொழுதும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும், ஒரு சாந்தமாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிதுன்னு கமெண்ட்டில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏலக்காயை நீங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினால் மட்டுமே போதுமானது. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.